اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد، عن ابن عمر رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: اجعلوا من صلاتكم في بيوتكم ولا تتخذوها قبورا أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسوله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு கூடுதலான நஃபில் தொழுகைகள், ஏனைய தொழுகைகளை உங்களுடைய பள்ளிகளில் தொழுவதை விட வீடுகளில் தொழுவது சிறந்தது என்பதை பற்றி பார்க்கக்கூடிய பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய இல்லங்களிலும் உங்கள் தொழுகைகளில் சிலவற்றை தொழுங்கள். இல்லங்களை தொழுகை நடைபெறாத சவக்குழிகளாக ஆக்கிவிடாதீர்கள். இதை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது போன்ற கருத்துக்களிலேயே ஏறத்தாழ 3-4 ஹதீஸ்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற நபர்கள் எல்லாம் அறிவித்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறும் பொழுது மேலும் சிலவற்றை விரிவாக விவரித்து கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாய் ஒன்று இருந்தது. அதை அவர்கள் இரவில் ஒரு அறையை போன்று அமைத்துக் கொண்டு அதனுள் தொழுவார்கள். அதில் அவர்கள் தொழும் பொழுது அவர்களை பின்பற்ற மக்களும் தொழாயினர். பகலில் அந்த பாயை விரிப்பாக பயன்படுத்துவார்கள். ஒரு இரவில் மக்கள் கூடிவிட்டனர். அப்பொழுது அவர்கள், மக்களே, உங்களில் நிரந்தரமாக செய்ய முடிந்த நற்செயல்களையே கடைபிடியுங்கள். ஏனெனில் நீங்கள் சரியாத வரை அல்லாஹ் தஆலா சரிவடைவதில்லை. நற்செயல்களில் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமானது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயல்களே ஆகும் என்பதாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களில் குடும்பத்தார் ஒரு நற்செயலை செய்தால் அதை நிலையாக செய்து வாருங்கள் என்பதாகவும் ஏவினார்கள். அப்ப நாம் ஒரு செயலை செய்யக்கூடிய சமயங்களிலும் சரி, அல்லது நம்முடைய இல்லங்களையும் சரி, எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு ஹதீஸ கேட்டோம், ஒன்னு கேட்டோம்னா அன்னைக்கு மட்டும் போய் அவர் அமல் செய்வாரு, அதுக்கு பின்னாடி பேசாம விட்டு போறாரு. இது இதோடைய செயல்பாடுகள் நன்மை இருக்கும், அது தொடர்ச்சி என்பது இருக்காது. அல்லாஹ்வுடைய ரிதா, பொருத்தம் என்பது அந்த இடத்தில் குறைவாக இருக்கும். நாம் செயல்களை செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அது எப்படியா கொண்டது? இப்ப நம்ம பள்ளியில இருப்போம், பள்ளியில தொழுவோம், ஃபர்ல் எல்லாம் தொழுகிறோம், மேக்சிமம் பள்ளி வாஜிப் இதெல்லாம் தொழுகிறோம். அதுக்கு பின்னால் நஃபிலான தொழுகைகள் இருக்கிறது. இந்த தொழுகைகளை மேக்சிமம் வீட்டில் போய் நின்று நாம் தொழுகிறதான் மிக சிறந்ததாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க தொழுதால வீட்டுக்கு போன உடனே, வீட்டுக்குள் நுழைந்த உடனே
2 ரக்காத் தொழுவாங்க. முசல்லாவை விரிப்பு விரித்து அவர்கள் அந்த பாய்களை விரித்து அவர்கள் தொழக்கூடியது தொழுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வீடுகளில் அந்த சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சமயங்களில் தான் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவி மக்கள் தொழாமல் இருந்திருந்தாலும் அவர்கள் தொழ வேண்டும் என்பதை ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கும். அவர்கள் தொழக்கூடிய நபர்களாக ஆகிவிடுவார்கள். இன்னும் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லும் பொழுது கூடுதலான ஒரு விஷயங்களையும் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வை எந்த இல்லங்களில் நினைவு கூறவில்லையோ அந்த இல்லம் உயிரற்ற இல்லமாக இருக்கிறது. அல்லாஹ்வை எந்த இல்லம் வீடுகள் நினைவு கூறுகின்றதோ அது உயிருள்ள நிலைகளில் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதா அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப ஒரு வீடுகள் இருக்கக்கூடிய சமயங்களில் வீடு கட்டுறோம் அப்படின்னா எதை கட்டிட்டு போயிடணும் அப்படின்னு இல்லை. அந்த வீடு கட்டக்கூடிய சமயங்கள் கூட நம்ம என்ன செய்யணும், தொழுகைக்காக வேண்டி ஒரு இடத்தை கட்ட வேண்டும், தொழுகைக்காக வேண்டி ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும். வீடு கட்டும் பொழுதே நமக்கு பாத்ரூம் பார்க்கிறோம், இல்ல அதே சமயத்தில் குளிக்கிறோம் பார்க்கிறோம், கிச்சன் பார்க்கிறோம், ஹால் என்ட்ரன்ஸ் ஹால் பார்க்கிறோம், அதே சமயத்தில் அங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுவும் பார்க்கிறோம், எல்லா போர்ட்டிக்கும் எல்லாத்தையும் பார்க்கிறோம், எல்லா விஷயத்திற்கு நாம் ஒதுக்குகின்றோம். ஆனால் அந்த இல்லத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்குவது என்பது இல்லை. கேட்டவன் அந்த இடத்துல எங்க வேணாலும் தொழுதுக்கலாங்க, தொழுவதற்கு இடம் இல்லை. அதான் எல்லா இடத்துலயும் இருக்கல. இதுல நம்முடைய பெட்ரூம்ல தொழுதுக்கலாம், அந்த பெட்ரூம் தொழுதுக்கலாம், ஹாலில் தொழுதுக்கலாம்னு சொல்லுவாங்க. தொழுகக்கூடிய இடம் என்பதை சொல்வதற்கு இல்லை. அல்லாஹுடைய பரக்கத்து, அல்லாஹுடைய அந்த மலக்குகளுடைய நன்மலக்குகளுடைய வருகைகள் அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும் அதுதான் சொல்றாங்க. எந்த இல்லங்களில் அல்லாஹுடைய நினைவு கூறுதல் இல்லாமல், அதாவது இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இல்லங்கள் மௌத்தா போன வீடு, அது வீடல்ல, பழந்த ஏதோ ஒரு மியூசியம். இன்னும் ஹதீஸை சொல்லும் பொழுது சொன்னாங்களே அது கபிர்ஸ்தான். கபருக்குரியதான் தொழுகை என்பது இல்லை. வீடுகளாக இருந்தால் அங்கே தொழுகைகள் நடக்கப்பட வேண்டும், தொழக்கூடியவர்கள் இருக்க வேண்டும், குர்ஆன்கள் ஓதப்பட வேண்டும். இன்னும் சில இடங்களில் எந்த இடம் அல் பக்ரா சூராவை 2வது அத்தியாயத்தில் ஓதப்படும் இல்லத்தில் இருந்து ஷைத்தான் வெறுந்தோடுகின்றான் என்பதாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப தொழ வேண்டும், குர்ஆன்கள் ஓதப்பட வேண்டும், அதை தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.